வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேர்களே. 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு இந்த கேடயத்தை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்திலிருந்து நம்மளுக்கு இது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. எப்போது வந்துருச்சு, நான் தான் வாங்கலை, இப்போ தான் வாங்கினேன். ஸோ இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ அப்புறம் பேசலாம் அதை பற்றி. ஸோ ஒரு சேனல் நடத்துறது சாதாரண விஷயமா இல்லை. அதுவும் பொலிட்டிக்கலாக நீங்கள் பேசி அதுக்கு சிறையெல்லாம் போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை சிறைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த சேனலும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேனல் வச்சுருந்தேன். சிறைக்கு சென்ற பிறகு அந்த வேலை போயிடுச்சு. அதன் பிறகு ஃபுல் டைமாக சரி சேனல்லே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஸோ அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுனா உங்களுக்கு பலம் இருக்கணும், அதிகார பலம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கட்சி கூட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும், நிறையா கட்சிகள் நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு சார்பாக பேசி இங்கே நிறைய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு சார்பாக பேசுவாங்க, இல்லை ஒரு கட்சிக்கு வேலை செய்வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ எனக்கு அப்படி இல்லாமல் ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை ஒரு தலைவரை சார்ந்தோ இருக்கிறதுலாம் விருப்பம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி தவறு செஞ்சாலும் நாங்கள் நான் பர்சனலாக அதற்கு எதிர்த்து குரல் கொடுப்பேன். மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு மக்களுக்கு எதிராக ஒரு திட்டம் வருது, இல்லை மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இருக்குன்னா அதுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த அலுமினிய கேடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதைத் தொடர்ந்து தமிழக அரசியலுக்கு போவோம். முதலாவதாக எதை பார்க்க போகிறோன்னா, வேலுமணி அவர்கள் அதிமுகவில் பேசியிருக்கார் ரீசெண்ட் டைம்ஸில். என்னை நம்பி 30 மாவட்ட செயலாளர் வந்தான், அவனை விட்டுட்டு எனக்கு மட்டுமே பதவி கொடுத்தா அப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு நல்ல கேள்வி. சிவி சண்முகம், அதே போல் எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், அத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கே இருந்தாங்க. பெரும் தலைகள் அதிமுகவில் அந்த பெரும் தலைகள் இருக்காங்களே, அவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து தான் வந்தாங்க. அந்த 50 பேரையும் அந்த 30 பேரையும் மாவட்ட செயலாளர்களை நீக்கினாங்க. ஆனால் அதில் எல்லாருக்குமே பதவி கொடுக்கல. தங்கமணி அவர்களுக்கு கொடுக்கல, சிவி சண்முகம் அவர்களுக்கு கொடுக்கல, சில பேருக்கு மாவட்டத்தை பாதியாக பிரித்து கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை நம்பி வந்தாங்க, அப்போ எனக்கு மட்டும் பதவி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறதுல லாஜிக் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதை பார்க்குறதுனா, எஸ்பி வேலுமணி அவர்களும் அதிமுகவில் தொடரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் ஜாம்பவான்கள்னு அப்படியே எஸ்பி வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காங்க. அவருங்க செலவு பண்ணிருக்காங்க அந்த மாவட்டத்தில், அவங்க தான் ஜாம்பவான்கள். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு மட்டும் பதவி கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களை எப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன சொல்லிருக்கிறேன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன ஒரு நிலை எடுத்தாரோ அதுதான் எஸ்பி வேலுமணி மற்ற முன்னாள் அமைச்சர்களும் அதிமுகவில் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்றைய தினம் ராஜினாமா செய்தார். அப்புறம் ஆளுநரை போய் பார்த்தார், சபாநாயகர் அவர்களை போய் பார்த்தார். இன்றைய தினம் சட்டப்பேரவை செயலகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர் அந்த தொகுதி காலியாகப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் அங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோம். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் சேரப்போதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். அவர் நான் ஜூன் 2ஆம் தேதி ஹோட்டல் ஷெல்டன் இருக்குல்ல, அங்கே 10,000 பேர் முன்னிலையில் டிவிகே தலைவர் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேகாவில் சேர இருக்கிறார் விஜயபாஸ்கர் அவர்கள். அதற்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நிறைய முட்டுக்கட்டைகள், தடைகள் இந்த மாதிரிலாம் விஜயபாஸ்கரோட கட்சியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தடைகள் வந்தது. ஏன்னா அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அந்த கேஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு. குட்கா ஊழல்கள் அதிமுகவில் ஒவ்வொரு கட்சியும் வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஊழல் இருக்கும். திமுக 2006லேருந்து 2011 நில முறைகேடு, அப்புறம் மண் எடுப்பில் முறைகேடு, குவாரியில் அதில் ஓரளவு ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த 2011லேருந்து 2021 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் பெருசாக முறைகேடு எதுவும் இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குட்கா ஊழல் இருந்துச்சு, மணல் அள்ளுவதில் சில பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. அதே போல் இன்னும் சில திட்டங்களில், நெடுஞ்சாலைகளில், இந்த ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் அவங்க பேர் அடிப்பட்டது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் சுகாதாரத்துறையில் விஜயபாஸ்கர் அவர்கள், அவருடைய பேர் அடிப்பட்டது. நீங்கள் தூய ஆட்சின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது விஜயபாஸ்கர் அவர்களை எப்படி நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சமூக வலைதளத்தில் டிவிகேவை சேர்ந்த நிறைய பேரே கேட்குறாங்க. அதையும் தாண்டி நாங்கள்
டிவிக்கு ஒரு விஜயபாஸ்கர் அவர்களை வந்து சேர்ப்போம்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவர் மேலே குற்றச்சாட்டு தான் இருக்குது, அந்த வழக்கு வந்து விசாரணையில் இருக்குது. ஒரு வேளை விசாரணைக்கு பிறகு அவர் நிரபராதி, அவர் குற்றமற்றவர் அப்படின்னு வந்தால் என்ன செய்கிறது, அது விசாரணை முடியட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ என் மேலேயும் நிறைய கேஸ் இருக்குது, அந்த தப்பெலாம் நான் பண்ணிங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே போல் தான் குட்கா ஊழல் நடந்திருக்கு, அதில் விஜயபாஸ்கர் சம்மந்தப்பட்டிருக்காரா, அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. வழக்கு நடந்து முடிஞ்சால் தான் தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சி யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழும். இப்போ தாவேகா வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் வந்து கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். பொது வேட்பாளர் நிறுத்தலாம், நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கிளம்புது. அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்களுக்கு வந்து சீமான் அவர்களை வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து தனியாக நிற்கிறார், அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை தாண்டி வந்து இங்கே தனியாக இருந்தீங்கன்னா வின் பண்ண போகிறதில்ல, ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகரிப்பீங்க, அது இந்த எலெக்ஷனும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் தனியாக நிற்கிறீங்க ஒரு கேள்வி வருது. இப்படி தனியாக பிரித்து அது அவங்க வந்து திமுகவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர் நினைக்கிறாங்க. ஏன்னா 2026 கூட்டணி பேசப்பட்டது, 24 கூட்டணி பேசப்பட்டது, 21 கூட்டணி பேசப்பட்டது. எதற்குமே வந்து மசியாமல் இடம் கொடுக்காமல் வந்து தன்னிச்சையாகவே வந்து தேர்தலில் நின்று வந்தார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி பொது தேர்தலில் இருப்பாங்க, நாங்கள் கூட்டணி கூட்டும்பொழுது நீங்கள் வரல, அப்படி இருக்கும்போது இப்போ நான் எப்படி வருவேன், எப்படி நாங்கள் உங்களை பொது வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க நிறைய கட்சியிலேருந்து. குறிப்பாக 2026 தேர்தலில் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களையும், அதே போல் அந்த கட்சியில் இருக்கிற பல்வேறு தலைவர்கள் மேலேயும், அந்த கட்சியோட கொள்கை மேலேயும், அந்த கட்சியை தொண்டர்கள் மேலேயும் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய அளவில் வந்து அட்டாக் பண்ணாங்க. குறிப்பாக வந்து சாட்டி துரைமுருகன் அவர்கள், இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியில் வந்து பேச்சாளர் இருக்காங்க. அவங்களாம் ஒரு பெரிய அட்டாக் வந்து தமிழக வெற்றி கழகம் மேலே வச்சாங்க. நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னா யார் ஆளுங்கட்சியோ இல்லை யார் பெரிய கட்சியோ, யார் வந்து இவ்வளோ காலம் வந்து தமிழகத்தை ஆண்டார்களோ அவங்க தான் விமர்சிக்க வேண்டும். ஆனால் நேற்று வந்த கட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கட்சி ஆரம்பித்த ஒருத்தவங்களை வந்து விமர்சிப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே சொன்னேன். இவங்க வந்து யாருக்கோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அவர்களுக்காக வேலை செய்திருந்தால் 4% 8% இருந்தாங்களே, அதை மெயின்டைன் பண்ணுறக்கலாம், இல்லை 1-2 குறைஞ்சிருக்கலாம், 1-2 அதிகரிச்சிக்கலாம். அவர்கள் திமுகவுக்காக வேலை செஞ்சாங்க. இப்போது விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு திமுக ஃபோர்ஸாக எதிர்க்கிறாரு, சண்டை போடுறாரு, அது ஏன் சீமான் அவர்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு தோல்விக்கு காரணம். அப்படி இருக்கும்போது பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் நிறுத்தப்படுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அப்படி பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் வெற்றி பெறுவாரா சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா அவர் காரைக்குடி தொகுதியில் டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்தாலும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய தலைவர் இருக்கணும், திமுக தலைவரே வந்து சட்டமன்றத்தில் இல்லைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் திருச்சி கிழக்கில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. போட்டியிடலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியை களைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை களைய போது நம்ம எதுக்கு வந்து இடைத்தேர்தல் நடத்தணும், அதில் ஏன் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதை வைத்து அதை சொல்கிறாங்க, எதை வைத்து அப்படி பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதற்கான வேலைகள் வந்து பின்னாடி நடந்துகிட்ருக்கு. தாவேக்கால பல்வேறு நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக எம்எல்ஏக்களை, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்த எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அப்படி வந்து திமுக விலைக்கு வாங்கினால் அது எந்த கட்சி விலைக்கு வாங்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக அமையும் என்பதில் துளி கூட ஐயம் இல்லை. அப்படி தான் அது நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கட்சி இருக்குன்னா இயல்பாக அந்த கட்சி அதோட போக்கில் விட்டுறணும். ஒரு ஆளுங்கட்சி இப்போ தாவேக்கா கட்சி இருக்குன்னா தாக்காவை இயல்பாக விட்டுறணும். அவர்களாக வந்து எதாவது தவறு செய்வாங்க, அவர்களாகவே வந்து மாட்டுவாங்க. அதன் பிறகு நீங்கள் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் தாவேக்கா அப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆட்சி சரியில்லை, இந்த சட்டம் ஒழுங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்ல. திமுக ஆட்சியில் வந்து அதை பூதாகரமாக்குறாங்க, அதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் திமுககாரர்கள் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு திமுக கட்சியை சார்ந்தவர்களால், அதுவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
தாவேக்கா ஆட்சி செய்வதையும் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதல்வராக இருப்பதையும் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க தாவேக்காவை. நான் உட்பட நான் இந்த அளவுக்கு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, ஓரளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன். அப்படி இருக்கும்பொழுது இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இடைத்தேர்தல் நடக்குதா இல்லையான்னு. ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கட்சி 1991 நினைக்கிறேன், அப்போ வந்து திமுக ஆட்சியை வந்து கலைச்சாங்க. அதன் பிறகு வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளை வந்து முழுவதுமாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதான் தமிழ்நாட்டோட வரலாறு. கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு எல்லாமே 5 வருஷம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது தான் வந்து ஒரு 4-4.5 வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார். அதன் பிறகு வந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது ஒவ்வொரு முதல்வராகும். இப்போ வந்து ஏதாவது வந்து ஒரு சக்தியால், ஒரு வெளிப்புற சக்தியால் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் பாதிப்பு, அது தாவேக்கா அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து ஒரு அனுதாபத்தை வந்து கொடுக்கும். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2026 அந்த தவறு பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் டைம்லேயும் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, தற்கூரின்னு சொல்கிறது, அணில்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜியை வந்து கொடுத்தது. அது பாப்புலாரிட்டியும் வந்து கொடுத்தது. இவங்க அரசியல் அறிவுள்ளவர்கள் யாரும் அப்படி பேசவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பல்வேறு ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார். தமிழக அரசியல் பற்றியும், ஏன் வந்து நான் தமிழ்நாட்டில் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கினேன், ஏன் பாஜகவில் வரல, பாஜகவில் வந்து தொடர்ந்து பணியாற்றலை, அங்கேயே அரசியல் பணியாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அந்த அரசியலில் பாஜகன்ற ஒரு கட்சி 2014 அப்புறம் வந்து ஓரளவு வீரியமாக செயல்படுகிறது. ஆனால் வடக்கில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை வந்து தெற்கில் தமிழ்நாட்டில் வந்து பெற முடியல. அதற்கான காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற மக்களோட மனநிலை. அதை அந்த கட்சியில் இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக அண்ணாமலை அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, எது தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அந்த மதசாயம் வந்து தடுக்குது, தமிழக மக்கள் அப்படி இல்லை. ஸோ அதுக்கு மாற்ற ஆல்டர்னேட்டிவாக நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னை வந்து முன்னிறுத்தி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ இது வந்து எப்படின்னா, காந்தி வழியில் அவர் வந்து பயணிக்க போகிறாரு, காந்தி என்ன சொன்னாரோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி ரொம்ப ப்ரீஃபாக பேசியிருந்தார். அது தொடர்பாக நம்ம முழுசாக வந்து இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து ஒரு புறமாக இருந்தாலும் தாவேகாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகாவில் சில இடங்களில் எல்லா அமைச்சர்களும் வந்து கையூட்டு வாங்குறதா வந்து சொல்லலை. சில அமைச்சர்கள் வந்து சில இடங்களில் வந்து அமைச்சர் கீழே இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கையூட்டு வாங்குறதா சொல்லப்படுறது. இதை வந்து சில அமைச்சர்கள் வந்து வெளிப்படையாகவே வந்து கண்டிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி வந்து லஞ்சம்லாம் எங்கேயும் எதுவும் வாங்குறதில்ல, எதாக இருந்தாலும் சட்டப்படி தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரடியாக வந்து அந்த அறிவிப்பை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, பல டெண்டர்கள், திமுக ஆட்சியில் போடப்பட்ட டெண்டர்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு டெண்டர்கள் போட்டாங்க, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி அந்த பேருந்துகள் வாங்கப்பட்டதில் பல்வேறு டெண்டர்கள் வந்து இருக்கிறது, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புன்னு நினைக்கிறேன். அதே போல் ஏவா வேலு அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 கோடி ரூபாய் சாலை வந்து போடவே இல்லை, போட்ட மாதிரி கணக்காட்டி காசு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பச்சை அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை தான் வந்து நாங்கள் பேசணும். அப்படி பேசும்போது அயோக்கியத்தனத்தை வந்து நீங்கள் பேசக்கூடாது, வேணால் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் வாங்கிங்க, எல்லாம் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான அயோக்கியத்தனம்லாம் நடந்தது. ஸோ அதை வந்து இவங்க தாவேக்கா வந்து சரியாக கையாண்டுருக்காங்க. இதுவே அதிமுக வந்திருந்தால் இதை கையாண்டுருப்பாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இவங்க சூப்பராக கையாண்டுருக்காங்க. ஸோ நிறைய டெண்டர்கள், சுகாதாரத்துறையிலும் பல டெண்டர்கள், நெடுஞ்சாலைத்துறையில், பொதுப்பணித்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு டெண்டர்கள் திமுக ஆட்சியில் போடப்பட்ட கமர்ஷியலாக சில திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அறநிலைத்துறையிலே வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சொன்னார், குறிப்பாக வந்து மல்டி கார் பார்க்கிங் 500 பேர் தான் வரான், அந்த 500 பேர் கார் வச்சுருக்கானா பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினார். அதே போல்
இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அறிஞர் வான்வெளி அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் தமிழக புத்தக திட்டத்தை புதுப்பிக்க போகிறாங்க, புதிய பாடத்திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அதை கலைச்சிட்டு வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க. மயில்சாமி அண்ணாதுரை வந்து தமிழ் வழியில் படித்தவர், விஞ்ஞானியானவர். ஸோ அவருக்கு தெரியும் இந்திய அளவில் வந்து ஒரு சிறந்த பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசுக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அறிஞர் அப்துல் கலாம் ஆகட்டும், மயில்சாமி அண்ணாதுரை ஆகட்டும், இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாமே வந்து அரசு பள்ளியில், அதுவும் தமிழ் வழியில் வந்து படித்தவங்க. யாரெல்லாம் தமிழ் வழியில் படிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு அறம் இருக்கும். அதே போல் தமிழ் வழியில் படிப்பவர்களுக்கு வந்து ஒரு புது சிந்தனை இருக்கும். அது அதில் நான் வந்து இன்டென்ஷனலாக சொல்லலை, பட் ஆங்கில வழியில் படிக்கிறவங்களும் அது இருக்கும். ஆனால் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் பெரும் பெரும் தலைவர்களாக, அறிஞர்களாக இருப்பாங்க. சமுதாய நலன் பற்றி வந்து சிந்திப்பாங்க. அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் வரலாறு நெடுக பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு பெரிய ராஜா குடும்பத்திலலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ அறிஞர் அண்ணா இருக்கார், முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருக்கார், ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசியல் தலைவர்களாகட்டும், அதே போல் இந்த அறிஞர்களாகட்டும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சிவன் அவர்கள், இஸ்ரோவோட சிவன் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் தான் படித்தார். இப்படி வந்து நிறைய பட்டியலை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்பொழுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்திய அளவில் வந்து பாடத்திட்டம் நன்றாக தான் இருந்துச்சு. இன்னும் சில இடங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. நான் இப்போ எப்படி வந்து வேர்ல்டு கிளாஸ் லெவலில் வந்து இந்த பாடத்திட்டத்தை வந்து மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் வந்து ஒரு பாடத்திட்டத்தை வந்து அமைக்க போகிறாங்க. உண்மையாகவே வந்து இது ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. அவங்க வந்தோடனே இதை வந்து மாற்றிருக்க தேவையில்ல, ஒரு குழு போட்டிருக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த கல்வியாண்டிலிருந்து அது அமலுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு திமுக சார்பாக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு குழு போடப்பட்டது. அந்த குழுவில் வந்து நிறைய ஜவஹர்னு ஒரு ஒரு வேந்தர் இருந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சார். அது என்னென்னா, பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதுதான் திமுக பாடத்திட்டத்தில் கொண்டு வர பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதன் பிறகு வந்து அவரை வந்து அந்த குழுவில் வந்து நீக்கினாங்க. அவரே வெளில வந்தார்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் அந்த குழுவில் தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னார். அப்படியாக இல்லாமல் இந்த குழு வந்து என்ன அறிக்கை கொடுக்கிறதோ அதை வந்து முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையான அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அது தமிழக மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்களை நாளைக்கு வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் நிறைய பேர் சோர்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண முடியல. நாளைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன் தமிழக அரசியல் பற்றி. ரொம்ப நன்றி.